Dear students, good morning. Last class continue நீங்க பார்க்க போறோம். Last classல என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா simple tissue பார்த்தோம். Simple tissueல வந்து 3 types இருக்கு. parenchyma, collenchyma, sclerenchyma. அதுல parenchyma மட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வந்து collenchyma பார்ப்போம். பாருங்க. collenchyma. collenchyma is a living tissue found beneath the epidermis. beneath the epidermis அப்படின்னா epidermis கீழே இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ் நமக்கு என்னன்னு தெரியுமா? அது தெரியும் இல்லையா? எபிடெர்மிஸ் சொல்லக்கூடியது வந்து புறத்தோல். ஒரு தாவர தண்டுலையோ இலையிலேயோ காணப்படக்கூடிய வெளிப்புற லேயர் தான் எபிடெர்மிஸ். வெளிப்புற லேயர் எபிடெர்மிஸ். இப்படி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு இலை இருக்கு, லீஃப் இருக்கு. இந்த மாதிரி லீஃப். ஒரு லீஃபை நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒரு லீஃபை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லீஃபை இப்படி கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி இப்படி பார்க்குறோம். இதுதான் அப்பர் எபிடெர்மிஸ், இது லோயர் எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் கீழே இருக்கக்கூடிய செல்கள் தான் collenchyma. அதாவது collenchyma சொல்லலாம். அப்ப collenchyma is a living tissue found beneath the epidermis. இந்த எபிடெர்மிஸ் கீழே அது காணப்படும். The cells are elongated. elongatedனா நீளமாக இருக்கும். elongated cells எப்படின்னு பார்த்தீங்கன்னா elongated இருக்கும். With unevenly thickened wall cells. இதோடைய செல் வால் வந்து திக்கா இருக்கு. அன்இவன்லி திக்னா ஒழுங்கற்ற தடிப்பாக ஒரே மாதிரி தடிப்பாங்க இல்லைங்களா? இது ஒழுங்கற்றாக அன்இவன்லி திக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்போ collenchyma is a living tissue found beneath the epidermis. எபிடெர்மிஸ் கீழே காணப்படுது. The cells are elongated with unevenly thickened cell walls, thickened walls. Cells have rectangular, oblique or tapering ends and present protoplast. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the cell wall have rectangular அப்படின்னு பார்த்தீங்கன்னா rectangular சொல்லக்கூடிய செவ்வக வடிவத்தில் காணப்படும், சாய்வாக காணப்படும். ஆப்ளிக்னா சாய்வாக, செவ்வக வடிவத்தில் சாய்வாக காணப்படும். அப்படி இல்லைன்னா டேப்பரிங் எண்ட்ஸ்னா கூர்மையான முனை உடையது. எது? collenchyma செல்ஸ் வந்து கூர்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்பில் ரெக்டாங்குலர் செவ்வக வடிவத்தில் சாய்வாக இருக்கும், அல்லது ஸ்டேப்பரி எண்டு கூர்மையான முனை இருக்கும். அண்டு பிரீஸ்டன்ட் புரோட்டோபிளாஸ்ட்னா புரோட்டோபிளாஸ்ட் இல்லாமல் காணப்படும், புரோட்டோபிளாஸ்ட் காணப்படாது. த பொசஸ் திக் பிரைமரி நான் லிக்னிஃபைடு வால்ஸ். இதோடைய செல் வாலில் வந்து லிக்னின் காணப்படாது. இது 1 மார்க் கொஸ்டின். நான் லிக்னிஃபைடு செல் வால்னா லிக்னின் சொல்லக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன், ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். அப்போ இங்கே வந்து லிக்னின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து ஆப்சென்ட். அப்போ தே பொசஸ் திக் பிரைமரி நான் லிக்னிஃபைடு வால்ஸ். தே ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கன்ஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக க்ரோவிங் ஆர்கன் சொல்லக்கூடியது வளரக்கூடிய உறுப்புகளுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கேள்வி வந்து ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா வந்து இது ஒன் ஆஃப் த சிம்பிள் டிஷ்யூ தான். அப்போ ஸ்க்ளீரன்கைமா கன்சிஸ்ட் ஆஃப் திக் வால்டு செல். இந்த ஸ்க்ளீரன்கைமா செல் வந்து திக் வால்டு செல்லாக இருக்கும். விச் ஆர் ஆஃப்டன் லிக்னிஃபைடு. அப்போ இதனுடைய செல் வால் வந்து லிக்னினால அந்த செல் வால் இது பார்த்தீங்கன்னா collenchyma செல் வால் வந்து லிக்னின் கிடையாது, ஆனால் ஸ்க்ளீரன்கைமா செல் வால் வந்து லிக்னின் காணப்படுது. அப்போ செல் வால் இஸ் மேடப்பா ஸ்க்ளீரன்கைமா செல் வால் இஸ் மேடப்பா பிளேஸ்ன்னு கேட்டால் லிக்னிஃபைடு அப்படி சொல்லலாம். 1 மார்க் கொஸ்டின். ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் ஆர் டெட். ஏன் டெட் செல்னு சொல்கிறாங்கன்னா டு நாட் பொசஸ் லிவிங் புரோட்டோபிளாஸ்ட். அதில் வந்து உயிருள்ள புரோட்டோபிளாஸ்டும் காணப்படாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைந்த ஸ்க்ளீரன்கைமா செல்களில் புரோட்டோபிளாசம் உயிருள்ள நிலையில் இருக்காது. அதனால இந்த டெட் செல் அடையப்படுகிறது. அது என்ன சொல்றாங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா இருக்கு, அந்த செல்லில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் இல்லை,
அதனால வந்து அது லிவிங் டெட் செல்ஸ் அழைக்கப்படுகிறது. ஸ்க்ரீனமா செல்ஸ் ஆர் குரூப்டு இன்டு ஃபைபர்ஸ். இதில் வந்து 2 குரூப்ஸ் இருக்குன்றாங்க. ஸ்க்ரீனமாவில் வந்து 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸ். ஃபைபர்னா நார்கள், ஃபைபர்னா நார்கள். ஸ்க்ளீரைட்னா கல் செல்னு பேர், கல் செல்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரைட்ஸ் 2 டைப்னு சொன்னாங்க. இப்போ ஃபைபர்ஸ் பாருங்கள். ஃபைபர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துப்பீங்க பாருங்கள். Fibers are elongated squamous cells usually with pointed ends. ஃபைபர்னா நார் சொல்கிறாங்க இல்லையா, நார். அதனுடைய நாருடைய எண்டு வந்து கூர்மையாக இருக்கும், பாயிண்டட் எண்ட்ஸ்னால் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா காரணம் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு தாவரத்துடைய ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கட் பண்ணாமல் இது கத்தி வச்சு கட் பண்ணாமல் உடச்சிங்கன்னா அது நார்மலாக இருக்கும். அதான் ஃபைபர்ஸ் நார்மல். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பல் சுருக்க வேப்பங்குச்சி வைப்பாங்க இல்லைங்களா, வெட்டாமல் வேப்பங்குச்சி ஒரு கூட அதில் நார்மலாக பிடிக்கிறது, அதான் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் வந்து எலாங்கேட்டட் அந்த செல்ஸ் தான் செல்ஸ் ஃபைபர்ஸ் 6 இருக்குது. அப்போ ஃபைபர்ஸ் ஆர் எலாங்கேட்டட் ஸ்கீமாஸ் செல்ஸ் யூஸ்வலி வித் pointed ends. தியர் வால்ஸ் ஆர் லிகிஃபைடு. அப்போ இதனுடைய செல்வால் வந்து எதனால் ஆனதுன்னா லிகிஃபைடு சொல்லக்கூடிய செல்வால், அதாவது லிகிஃபைட் புரோட்டீனால் ஆனது. Fibers are abundantly found in many plants. எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள்லாம் ஃபைபர்ஸ் அதாவது காணப்படும் சொல்கிறாங்க. தி ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஃபைபர்ஸ் இஸ் 1 to 2 mm. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு தாவரத்துடைய ஃபைபர்ஸுடைய லென்த் வந்து 1 to 3 மில்லிமீட்டர் சொல்கிறாங்க. However, in plants like லைனம் ஹிஸ்டாட்டிசியம் லைனம் ஹிஸ்டாட்டிசியம் அப்படி சொல்லக்கூடியது ஃப்ளாக்ஸ்னா ஆலின்னு இருக்குது. ஆலி தாவரம் கேள்விப்படுவீங்க, ஆலி சொல்லுவாங்க தாவரத்துக்கு. அந்த தாவருடைய சயின்டிஃபிக் நேம் தான் லைனம் ஹிஸ்டாட்டிசியம் சொல்லக்கூடியது. அடுத்து ஹென்னாபினஸ் சட்டைவா, கெம்னா சணல் தாவரம்னா ஹென்னாபினஸ் சட்டைவா. அண்டு கார்கோரஸ் கேப்சுலாரிஸ், இது ஜூட், இது ஜன்னல் தான். ரெண்டுமே ஜன்னல் தாவரம். ஜன்னலுடைய வெரைட்டி தான் 2 வெரைட்டி. கெம்புனாலும் ஜன்னல் வெரைட்டி தான், ஜூட்னாலும் 2 தாவரம். இந்த 3 தாவரம் ஃபைபர்ஸ் எக்ஸ்டென்சிவ் லாங்கர் ரேஞ்சிங் 20 மில்லிமீட்டர் 550 மில்லிமீட்டர் இருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஆவரேஜாக பிளான்டோடைய ஃபைபருடைய லென்த், ஆவரேஜ் ஃபைபருடைய லென்த் வந்து 1 to 3 மில்லிமீட்டர். ஆவரேஜாக ஃபைபருடைய லென்த் வந்து 1 to 3 மில்லிமீட்டர் தான். ஆனால் அந்த 3 பிளான்டோடைய லென்த்து ஃபைபருடைய லென்த் வந்து 20 மில்லிமீட்டர் வந்து 550 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. 550 மீட்டர்ஸ். 1 மார்க் கொஸ்டின். அடுத்து Scales are widely distributed in plant body. Distributed, அதாவது scales are widely distributed in plant body. They are usually broad. Usually broadனா அகன்று இருக்கும். Many பாருங்க other in single in groups. ஒன்று அகன்று காணப்படும், அதே இதில் குரூப்பாக காணப்படும், குரூப்பாக காணப்படும், கொத்தாக காணப்படும். ஸ்கெலேட்ஸ் ஆர் ஐசோடயாமெட்ரிக், சம அளவுடைய செல் பேர், சம அளவுடைய செல். ஐசோடயாமெட்ரிக்னா சம அளவுடைய செல் வித் லிக்னிஃபைடு வால்ஸ், செல் வால் வந்து லிக்னிஃபைடு ஆனது. த ஃபிட்ஸ் ஆர் ப்ராமினன்ட் அண்டு சின் லாங் வால்ஸ். Lumen filled with wall materials. Lumen is filled with wall materials. அதாவது லூமன்னா செல் அறை, இதுதான் லூமன். இதுதான் லூமன் சொல்லுவாங்க, அது செல் அறை. அதில் வந்து வால் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸ்கிலேட்ஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸ்கிலேட்ஸ் எதில் காணப்படும் பார்த்தீங்கன்னா பழங்கள்லையும் விதைகளையும் காணப்படும். விதை வரை வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு விதை வரையும் எடுத்துக்கோங்க, அந்த விதை வரையும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உரைச்ச நானாக இருக்கும். அப்போ அந்த விதை உரைக்கு உள்ளே தான் எண்டோஸ் அதாவது எம்பிரியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாங்கோட்டை இருக்கா, மாங்காய் சாப்பிட்றது உள்ள கொட்டையாது. அந்த மாங்கோட்டை வந்து எதனால் உருவாக்கப்படும்னா ஃபைபர் 4 நாள் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 4 தான். ஆனால் அதை உள்ளே உடைச்சா எம்பிரியோ, அந்த வெள்ளையாக இருப்பாங்க, அது எம்பிரியோ.
என்ன கருதுன்றது. அப்போ இது எங்கே காணப்படும்? ஃப்ரூட்ஸ்லன்னா சில ஃப்ரூட்ஸில் வந்து இது காணப்படும். எங்கன்னா பேரிக்காய் சாப்பிடுங்களா, பேரிக்காய், ஆப்பிள், அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5% காணும். நார்மல் ஸ்க்ரீனிங் மசில்ஸ் தான் காணும். அது நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா கூட்டு திசுக்கள் என்று பெயர். எப்பயுமே 2 செல்கள் வந்து கூட்டாக இருக்கும், சேர்ந்து இருக்கும். அதான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பேர். அப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஆர் மேடப் ஆஃப் more than one type of cells that work together as a unit. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் சொல்லக்கூடியது மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இணைஞ்சு செய்யுன்றாங்க. ஒர்க் செய்யும்போது மட்டும் யூனிட் ஆகிருன்றாங்க. காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரன்கைமா அண்டு ஸ்கீமா செல்ஸ். parenchyma and schema cells. However, colonema cells are not present in such tissue. Colonema cells காணப்படாது. Common example for xylem and phloem. Common example for xylem and phloem. அப்போ colonema cells are not present in such tissue ன்றாங்க இல்லையா? அது ஒரு மார்க் கொஸ்டின். colonema cells காணப்படாது. அப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா கண்டிப்பாக ஸ்க்ளெரோமா அண்டு பேரன்கைமா அண்டு ஸ்க்ளெரோமா. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸில் சைலம் பார்க்கலாம். சைலம்னா தெரியும். சைலத்தோட யூசஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸில் ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயுமே வாட்டர் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா சைலம் வெசல்ஸ் ஆகுங்க. சைலத்தில் வந்து நிறையா, அதாவது 4 டைப் ஆஃப் வெசல்ஸ் இருக்குது. சைலம் இல்லைன்னா ஒரு பிளான்ட்ஸில் வந்து சைலம் தான் ஒரு பிளான்ட்ஸுடைய நர்வ் சிஸ்டம். சைலம் அண்ட் ப்ளோயம் ரெண்டும் தான் நர்வ் சிஸ்டம். பார்க்கலாம். சைலம் இஸ் ஏ கனெக்டிங் டிஷ்யூ. கடத்தும் திசு சொல்லலாம். கனெக்டிங் டிஷ்யூ சைலமாக நமக்கு which connects water, mineral nutrients offered from root to leaves. Xylem gives mechanical support to the plant body. அது வாட்டர் மட்டும் கிடைக்கல, மெக்கானிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்குது. மெக்கானிக்கல் சப்போர்ட்னா உறுதி கொடுக்குது, அதாவது தாவரங்களுக்கு உறுதி அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சைலம் இஸ் கம்போஸ்டு ஆஃப், இதுதான் முக்கியமான 2 மார்க்ஸ். சைலம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சைலம் ட்ரக்கேட்ஸ், சைலம் ஃபைபர்ஸ், xylem vessels and xylem parenchyma. அப்போ 4 type of vessels காணப்படுது. What are the different kinds of, 2 மார்க் கேட்பாங்க, what are the different kinds of xylem vessels கேட்டாங்கன்னா, xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, xylem tracheids பார்க்க போகிறோம். சரி, சைலண்ட் ட்ரக்கெட்ஸ் ஒவ்வொரு ஹெடிங்கும் பார்க்கணும். சைலண்ட் ட்ரக்கெட்ஸ்னால் இது ஒரு வெசல்ஸ், இது எப்படி, இது எங்கே காணப்படும்? ஏன்னா மொத்தம் 4 வெசல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம் சொன்னாங்க. ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜுக்கு வந்து வாட்டர் வருதுன்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு வாட்டர் வந்தால் பெரிய பைப் லைனில் வரும். இப்போ அந்த வில்லேஜுக்கு வாட்டர் வர பெரிய பைப் லைன் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் போகும்போது, அதோட ஒவ்வொரு தெருக்களுக்கும் போகும்போது அதோட பைப் லைன்ஸ் சிறுசாக இருக்கும். அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அந்த பைப் லைன் அதை விட கொஞ்சம் சிறுசாக மாறும். அடுத்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு ரூமுக்கு போகும்போது அந்த பைப் லைன் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அது மாதிரி தான் சைடில் வந்து 4 வெசல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிளான் பாடியில் வந்து எங்கே பெரிய மரமாக தண்டாக இருக்குது, பெரிய மரம் அகன்று இருக்குன்னா அங்கே பைப் அதோடைய வெசல்ஸ் சைஸ் பெருசாக இருக்கும். அதே இது பிரான்ச்சஸ் இருக்குன்னா அதில் ஒரு சைஸ் இருக்கும். அதோட சின்ன பிரான்ச்சஸ்னால் அதில் ஒரு சைஸாக வெசல்ஸ் காணப்படும். லீஃபில் ஒரு சைஸாக காணப்படும். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வெசல்ஸ் காணப்படுது நீரை கடத்துவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, சைலம் ட்ரக்கெட்ஸ். These are elongated or tube-like jet cell with heart. அப்போ சைலம் ட்ரக்கெட்ஸில் அப்படி வந்து எலாங்கேட்டட் நீளமாக இருக்குது, டியூப் லைக்னா டியூப் மாதிரி காணப்படுது, ஆனால் டெட் செல் இறந்த செல் காரணம். திக் அண்டு பாருங்களேன், திக் அண்டு லிக்னிஃபைடு வால்ஸ். அப்போ ட்ரக்கீடோடைய செல்வாலும் லிக்னினால் ஆனது. லிக்னின் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். தியர் எண்ட்ஸ் வந்து டேப்பரிங், அதோடைய எண்டு, அதாவது ட்ரக்கீட்ஸோடைய எண்டு வந்து டேப்பாக இருக்கும். ஃப்ரூட் ஆர் சிசல் லைக்
சிசலிங்னா ஃப்ளூட்னா அவருடைய முனைப்பகுதி வந்து இந்த ட்ரக்கிட்ஸுடைய நுனிப்பகுதி வந்து மழுங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. மழுங்கினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் ட்ரக்கிட்ஸ். இதுதான் ட்ரக்கிட்ஸ் படம். இந்த எண்டு வந்து மழுங்கி பாருங்க, இந்த எண்டு அதான் சொன்னான். ஃப்ளூட் இருந்தால் மழுங்கி காணப்படும். ஃப்ளூட் இதான் ஃப்ளூட் மழுங்கி காணப்படும். ஆறு வந்து சிசின்னு சொல்லப்படுது. டிவைட் புரோட்டோபிளாஸ்ட், இதில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் காணப்படாது. புரோட்டோபிளாஸ்ட் இல்லாதனால அது வந்து டெட் செல். தே ஹேவ் லார்ஜ் லூமன். லூமன் வந்து லார்ஜ், செல் ஏரியா வந்து பெருசாக இருக்கும், லார்ஜாக இருக்கும். வித்தவுட் எனி கண்டென்ட், உள்ளுக்குள்ளே எந்த பொருளும் காணப்படாது. தியர் ஃபங்க்ஷன் வந்து கனெக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ப்ரொவைடிங் மெக்கானிசம். இது எதுக்கு பயன்படுத்தினா நீரை கடத்துவதற்கும் பிளான்ஸ்க்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.